வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிறது நல்லதுதான். ஆனா சீக்கிரமே அது ஒரு மிஷன் செய்ய போற ஸ்கில்லா இருந்தா. ஆமா, அதுதான் இப்ப பெரிய கேள்வி. மனோஜ்குமார் பழனிசாமி எழுதின ஒரு கட்டுரை ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லுது. அந்த மாதிரி ஸ்கில்ஸ கத்துக்கிறத விட இப்போ நீங்க செய்யற வேலையில எதை ஆட்டோமேட் பண்ணலாம்னு யோசிக்கிறதுல அதிக பயன் இருக்குமா? கரெக்ட். அதாவது ஆட்டோமேஷன்னு சொல்றோமே, ஆமா. நம்ம திரும்ப திரும்ப செய்யற வேலைகள டெக்னாலஜி வச்சு அதுவாவே செய்ய வைக்கிறது. சிம்பிளா சொன்னா. அதேதான். இந்த கட்டுரை இந்த ஆட்டோமேஷன நம்ம வேலைகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு புரிஞ்சுக்க சொல்றாங்க. சரி, இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? உங்க நேரத்த மிச்சப்படுத்தி முக்கியமான வேலைகள்ல கவனம் செலுத்த இது நிஜமாவே எப்படி உதவும்? ம். திரும்ப திரும்ப செய்யற கொஞ்சம் போர் அடிக்கிற வேலைகள ஆட்டோமேட் பண்ணிட்டா, அப்புறம்? அப்புறம் நமக்கு மூளைய யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா? ம். ஸ்ட்ராட்டஜி, கிரியேட்டிவிட்டி மாதிரி. அதுதான். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு நெறைய நேரம் கிடைக்கும்னு கட்டுரை சொல்லுது. இது நிஜமாவே ஒரு பெரிய வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது சும்மா வேலைய குறைக்கிறத பத்தி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நாம செய்யற வேலைய இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்துறத பத்தி. கட்டுரை சொல்ற மாதிரி மனுஷங்களோட அறிவு, கற்பனைத்திறன் தேவைப்படுற வேலைகள்ல நாம அதிகமா கவனம் செலுத்தும்போது வேலையில ஒரு திருப்தி கிடைக்குமா? நிச்சயமா ஒரு நிறைவான அனுபவம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, மாசம் மாசம் ஒரே ரிப்போர்ட்டை தயார் செய்யற நேரத்தை மிச்சப்படுத்தினா அந்த டைம்ல எவ்வளோ புதுசா யோசிக்கலாம். சரி, வேலைய சுலபமாக்குறது ஒரு பக்கம். ஆனா இந்த கட்டுரை இதை விட கொஞ்சம் ஆழமா போகுது இல்லையா? ஆமா, அதாவது டெக்னாலஜி இவ்ளோ வேகமா மாறும்போது நம்ம எப்படி இதுல முன்னாடி நிக்கிறது அத பத்தியும் பேசுது. மிக முக்கியமான பாயிண்ட் அது. இன்னைக்கு தேவைப்படுற ஸ்கில் நாளைக்கு ஒரு மிஷின் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனா உங்க வேலைய நீங்களே ஆட்டோமேட் செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ நீங்க டெக்னாலஜியோட போட்டி போடல, ஓ, அதை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வரீங்க, அதை உங்க நன்மைக்கு பயன்படுத்துறீங்கன்னு கட்டுரை சொல்லுது. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது, சரிதானே? ஆமா. இத நீங்க பெரிய படத்தோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, நேரடியா நம்மளோட வேலை பாதுகாப்போட சம்பந்தப்பட்டது இது. நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? ஆட்டோமேஷன் வந்தா வேலை போயிடும்னு. பொதுவான பயம் அது. ஆனா அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, உங்க வேலையில சில பகுதிகளை நீங்களே ஆட்டோமேட் செய்ய கத்துக்கிட்டா அது உங்க வேலைக்கு பாதுகாப்பு அதிகமாக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நீங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி கம்பெனிக்கு எப்படி இன்னும் திறமையா, அதாவது எஃபிஷியன்ட்டா உழைக்க முடியும்னு காட்டுறீங்க. அப்படிப்பட்டவங்கள கம்பெனி ஒரு மதிப்புமிக்க சொத்தா பார்க்கும். சரிதான். அப்போ உங்களோட தேவை எப்போதுமே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்டோமேஷன் திறன்கள் ஒரு துறைக்கு மட்டும் இல்லாம பல துறைகளுக்கும் பொதுவா தேவைப்படுது. இது இன்னொரு பிளஸ். ஓ, அப்போ இது வெறும் டெக்னாலஜியோட போறதில்ல. அதுக்கு ஒரு படி மேல போற மாதிரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது. ஆமா, இது இல்லாம புதுமை பத்தியும் கட்டுரை பேசுது. இன்னோவேஷன். சும்மா ஒரே மாதிரி செய்யற வேலைகளை ஆட்டோமேட் பண்றது எப்படி புதுசா யோசிக்க வைக்கும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம மூளை ஒரே மாதிரி வேலையிலேயே ரொட்டீனா மாட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு புதுசா யோசிக்க ஸ்பேஸ் இருக்காது. ம், சரி. எப்போ அந்த மாதிரி ரொட்டீன் வேலைகளை நாம மெஷின் கிட்ட கொடுத்துடுறோமோ, ஆட்டோமேட் பண்றோமோ, அப்போ நமக்கு யோசிக்க நேரம் கிடைக்குது. மனசுல ஒரு ஒரு சுதந்திரம் வருதுன்னு சொல்லலாம். ஓகே. இதுதான் புது ஐடியாக்கள் உருவாக வழிவகுக்குது. ஒரு சின்ன விஷயத்தை ஆட்டோமேட் பண்றது கூட அடுத்து என்ன புதுசா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகும். அப்போ இது தனிப்பட்ட முறையில மட்டும் இல்ல. இல்ல, இந்த புதுமையா யோசிக்கிற பழக்கம், அதாவது இன்னோவேஷன் கல்ச்சர், தனிநபருக்கு மட்டும் இல்ல, அவங்க வேலை செய்யற நிறுவனத்தோட வளர்ச்சிக்கும் போட்டித்தன்மைக்கும் ரொம்ப உதவும். புரியுது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது என்ன தெரியுது? சுருக்கமா சொல்லணும்னா, ம். இப்போதைக்கு ஒரு ஸ்கில் பயங்கர டிமாண்டா இருக்கலாம். ஆனா அது சீக்கிரமே ஆட்டோமேட் ஆயிடும்னா அதை கத்துக்கிறதுல அவ்வளோ பயன் இருக்காது. அதை விட புத்திசாலித்தனம்னு இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா. இது உங்க வேலைத்திறனை அதிகப்படுத்தும், உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கும், புதுசா யோசிக்க தூண்டும், அப்புறம் மாறிட்டே இருக்கிற இந்த வேலை உலகத்துல உங்களை தனிச்சு காட்டும், போட்டித்தன்மையோட வைக்கும். ஆமா. இது வெறும் பிரச்சனைய சமாளிக்கிறத விட எதிர்காலத்துல வளர ஒரு நல்ல பிளானா தெரியுது. அதாவது டெக்னாலஜியால நாம பாதிக்கப்படாம அதை நமக்கு சாதகமா மாத்திக்கிறது. கரெக்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம். சொல்லுங்க. தினமும் நீங்க திரும்ப திரும்ப செய்யற ஒரு சின்ன வேலை, அது ஒரு இமெயில் ஃபார்மட்டா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன டேட்டா என்ட்ரியா இருக்கலாம். ஏதாவது அந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் ஆட்டோமேட் செய்ய முடிஞ்சா அது உங்க மனசுல புதுசா ஏதாவது யோசிக்கவோ இல்ல உங்க வேலையை இன்னும் வித்தியாசமா அணுகவோ எவ்வளவு இடம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உங்களுக்கான அந்த முதல் ஆட்டோமேஷன் ஸ்டெப்
அது என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க.